தமிழ்நாடு உட்பட நாடெங்கும் அம்ரித் பாரத் ரயில்கள் அதிக அளவில் இயங்க தொடங்கியுள்ளன. ஏற்கனவே வந்தே பாரத் உள்ளிட்ட ரயில்களும் பிரபலமாகியுள்ளன. பல்வேறு பெயர்களில் பிரபலமான சொகுசு ரயில்கள் குறித்து தற்போது இன்ஃபோஜி பகுதியில் பார்க்கலாம். இந்தியாவில் உள்ள அதிவேக சொகுசு ரயில்களிலேயே பழமையானது ராஜ்தானி எக்ஸ்பிரஸ். நாட்டின் தலைநகரான டெல்லியை முக்கிய நகரங்களுடன் இணைக்கும் இந்த ரயில் முதலில் 1969 அறிமுகப்படுத்தப்பட்டது. நீண்ட தூர பயணம், மணிக்கு 130 முதல் 140 கிலோமீட்டர் வேகம் இதன் முக்கிய அம்சங்கள். சதாப்தி ரயில்கள் ஒரே நாளுக்குள் இரு நகரங்களுக்கிடையே இயங்குபவை. 1988 அறிமுகமான இந்த ரயில்கள் தற்போதைய வந்தே பாரத் ரயிலின் முன்னோடி என்றே கூறலாம். இதன் வேகம் மணிக்கு 150 கிலோமீட்டர். துரந்தோ ரயில்கள் 2009 ஆண்டு மம்தா பானர்ஜி ரயில்வே துறை அமைச்சராக இருந்தபோது அறிமுகமானது. மிக அதிக தூரம் செல்லும் இந்த ரயில்கள் இடைநில்லாமல் செல்வதற்கென்றே உருவாக்கப்பட்டவை. எனினும் தற்போது மாற்றம் செய்யப்பட்டு மிகச் சில நிறுத்தங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன. இதன் வேகம் மணிக்கு 130 கிலோமீட்டர். தேஜஸ் ரயில்கள் மிதமான உயர் வேகம் கொண்டது. பயணிகளுக்கு அதிக வசதிகளை உள்ளடக்கியது. 2017 ஆண்டு முதல் இயங்கும் இந்த ரயில்கள் குறைந்த மற்றும் நடுத்தர தொலைவு கொண்ட நகரங்களுக்கு இடையே இயக்கப்படுபவை. இதன் வேகம் 130 முதல் 160 கிலோமீட்டர். வந்தே பாரத் ரயில்கள் ஒரே நாளிற்குள் இரு நகரங்களுக்கிடையே சென்று வரும் வகையில் உருவாக்கப்பட்டவை. சொகுசு வசதிகள் கொண்ட இவை என்ஜின் இல்லாமல் ஒவ்வொரு பெட்டிக்கும் ஒரு மோட்டார் என்ற அடிப்படையில் இயங்குபவை. இவ்வகை ரயில்கள் 2019 ஆண்டு முதல் இயங்குகின்றன. இவற்றின் வேகம் மணிக்கு 160 கிலோமீட்டர். இந்தியாவில் இயங்கும் ரயில்களில் மிக வேகமானது வந்தே பாரத். அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில்களின் வரையறை சொகுசு வசதிகள், குறைந்த கட்டணம், நீண்ட தூர பயணம் என்பதாகும். இதன் பயண வேகம் 110 முதல் 130 கிலோமீட்டர் வரை. 2023 ஆண்டு முதல் அம்ரித் பாரத் ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன.